ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். என்ன ருசிக்கலாம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி தக்காளி சாதம். ரொம்ப சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இந்த தக்காளி சாதம் செய்ய தேவையான பொருட்கள்: பாஸ்மதி அரிசி 1.5 கப் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் நார்மல் அரிசியும் எடுத்துக்கலாம். இது ஒரு 30 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. பெரிய வெங்காயம் 3 டேபிள் ஸ்பூன், அதாவது 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகா, அப்புறம் தக்காளி 2, கொத்தமல்லி தழை 1 கப், தண்ணீர் 3 கப், எண்ணெய் 3 டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு. இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் வந்து இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் நம்ம ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சம் லைட்டாக வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயம் எல்லாம் பாதி அளவுக்கு வதங்கி வந்ததும் அதில் பச்சை மிளகாவும் தக்காளியும் நம்ம சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து நல்லா பழுத்த தக்காளியாக சேர்த்துக்கோங்க, அப்போ தான் சாதத்துக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. லைட்டாக இந்த கரண்டியை வச்சு தக்காளி எல்லாம் ப்ரெஸ் பண்ணி விடுங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கரண்டி வச்சு இந்த மாதிரி லைட்டாக இது பண்ணி ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா அந்த தக்காளியோட ஜூஸ் ஃபுல்லாக வெளியில் வந்துடும். தக்காளி நல்ல கொலைய வேக வைக்கணும். இந்த மாதிரி நல்லா வேக வச்சதும் இதில் வந்து நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். அப்புறம் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நல்லா எல்லாம் மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிற அரிசியை நான் சேர்த்துக்கலாம். நான் வந்து பாஸ்மதி அரிசி எடுத்துருக்கேன், நீங்கள் நார்மல் அரிசியும் எடுத்துக்கலாம். ஆனால் ஒரு 30 நிமிஷம் கண்டிப்பாக ஊற வச்சு எடுத்துக்கோங்க, அப்போ தான் நல்லா உதிரியாக வரும். இப்போ சேர்த்துட்டு மெதுவாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துடலாம். நான் 1.5 கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன், அதுக்கு 3 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். ஆனால் நம்ம தக்காளியிலேருந்து கொஞ்சம் ஜூஸ் நமக்கு வரும், அதனால நான் இப்போ வந்து 1.5 கிளாஸ் அரிசிக்கு 2.5 கிளாஸ் தண்ணி எடுத்துக்கிறேன். ஒரு அரை கிளாஸ் கம்மி பண்ணியிருக்கேன், ஏன்னா தக்காளியில் உள்ள ஜூஸ் ஃபுல்லாக வந்திருக்கும்ல, அதனால். இப்போ லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மறுபடியும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க, ரொம்ப ஈஸியான ரெசிபியும் கூட. இந்த ரெசிபிக்கு நமக்கு இஞ்சி பூண்டு விழுதல், அப்புறம் நம்ம புதினா இந்த மாதிரிலாம் எதுவுமே தேவையில்லை. அப்புறம் கொஞ்சோண்டு கொத்தமல்லி இலை மட்டும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு தேவைன்னா மறுபடியும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பாயில் ஆனதும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போது நம்ம குக்கரை மூடிடலாம். குக்கரை மூடி மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். இப்போது இந்த மேலே வந்து இந்த ஏர்லாம் வர ஆரம்பிக்கும், மூடியிலேருந்து அப்படி வர ஆரம்பிக்கும் போது வெயிட்டை போட்டு ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு 10 நிமிஷம் கழித்து இந்த ஏரெல்லாம் வெளியில் போனதுக்கப்புறம் இந்த குக்கரை ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்கள், நமக்கு சூப்பரான ஈஸியான உதிரியான தக்காளி சாதம் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சூப்பராக இருக்குங்க, டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நார்மலாக நம்ம இஞ்சி பூண்டு விழுது எல்லாம் சேர்த்து பண்ணுவோம், அது கொஞ்சம் பிரியாணி ஃப்ளேவரில் இருக்கும். இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும், ஈஸியானதும் கூட. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம். பாருங்கள் எவ்வளோ உதிரியாக இருக்குதுன்னு. அடுத்தது பொட்டேட்டோ ஃப்ரை. இது இந்த தக்காளி சாதத்துக்கு சூப்பராக இருக்கும், சைட் டிஷ்ஷாக. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இது செய்ய தேவையான பொருட்கள்: எண்ணெய் 3 டேபிள் ஸ்பூன், உருளைக்கிழங்கு 2, இதை இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன், பூண்டு 1 பீஸ், அதாவது 1 பல், உப்பு தேவையான அளவு. இப்போ ஒரு கடாய் ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் வந்து ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் ஊற்றினா போதும்.
நல்ல எண்ணெய் ஹீட் ஆனதும் அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்க சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணிக்கோங்க. கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை ஆனதும் இப்போ வந்து நம்ம இதில் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நான் வந்து மிளகாத்தூள் வந்து 2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூடவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க. அப்புறம் உப்பு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கொஞ்சம் நேரம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிகிட்டே இருங்க. இப்போ ஒரு 50% உருளைக்கிழங்கு வெந்துருச்சு. இப்போ வந்து ஒரு பூண்டு எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து நல்லா இந்த மாதிரி 1-2 தட்டி இதில் சேர்த்துக்கோங்க. இந்த பூண்டு வந்து நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் இந்த உருளைக்கிழங்குக்கு, கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. இப்போது ஒரு மூடி போட்டு இதை ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணலாம். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு பாருங்கள். அப்போல்லாம் பார்த்ததை விட இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகிருக்கு. இந்த மாதிரி ஓரளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகி வந்துருச்சு. ஃப்ளேமை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. நல்லா மொறுன்னு வரும். அது வரைக்கும் நம்ம அந்த மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க, தீஞ்சு போயிடும். பாருங்கள், சூப்பராக கிறிஸ்பியான உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஈஸியான ரெசிபிங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த தக்காளி சாதத்துக்கு இந்த உருளைக்கிழங்கு வறுவல் ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த 2 ரெசிபியும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். நம்ம என்ன ருசிக்கலாம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட ஃப்யூச்சர் ரெசிபீஸ்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கில் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.